வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன வரப்போகுது, நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக கூட பின்னுறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கூடைகளை ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, டெய்லி நீங்கள் எத்தனை கூடை மேம் போடுவீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கூடை உங்களால் போட முடியும் அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் எப்போயுமே ஒரு கூடை எடுத்துட்டோன்னா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேஸ் போட்டு வச்சுருவோம், அதுக்கப்புறம் ஹைட்டு போடுவோம், அப்புறம் நான் ஹேண்டில் போடுவேன். அந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். இது சிவன் கண் பூஜை கூடை. இது 7 இன்ச்சு ஃப்ரேமு. நான் பாருங்கள் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹேண்டிலுக்கு 13 அடியில் வேணும் வயரு. அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவேன். இது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதுக்காக இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. எப்படி அந்த கம்பியை ஃபிட் பண்ணணும், எப்படி அந்த ஹேண்டில் மேலே நம்ம வயர் கொடுத்து போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இருக்குது. நான் வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸுமே சேல்ஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும், நான் பூஜை கூட நிறைய கூடைகள் நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரௌன் கலரில் கலர் காம்பினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நான் இப்போ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத தான் காமிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வயர் மெஷர்மெண்ட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதிலே பாருங்கள், ப்ரௌன் வித் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இது எல்லாமே நான் அடுத்தடுத்து நான் பண்ண போகிறது வீடியோஸாகவும் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் நீங்கள் பார்ப்பீங்க. இது பாருங்கள், நம்ம சேனலில் பூசணிக்காய் கூட போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கூடைகள் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு கூடை தாங்க எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்திங்கனாலே தெரியும், இது ஒரு மாம்பழ மஞ்சள் கலரும் டார்க் க்ரீன் கலரும். இது அந்த பூசணிக்காய் கலர்லேயே இருக்கனால இந்த கலர் நிறைய பேர் கேட்குறாங்கங்க. அதனால தான் இந்த கலரில் நான் போட்டிருக்கேன். ஹேண்டிலுக்கு பாருங்கள், தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருவேன். நான் ஃபஸ்ட்டு இன்னர் வயருக்கு ஒரு பக்கம் ஹேண்டிலுக்கு 3 வயர் தேவைப்படும். 3 அடியில் 3 வயர் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த கட்டுறதுக்கும் வயர் எடுத்து வச்சுட்டு அவுட்டர் வயர் 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். அதுக்கு 9 அடியில் 4 வயர் எடுத்திருக்கேன் நான். அடுத்து பாருங்கள், இந்த கிராஸ்கட் மினி கிராஸ்கட் கூட போட்டுட்ருக்கேன்ல, அந்த இதோட தான் நான் பார்த்துட்ருக்கீங்க. அதில் தாங்க அடுத்த ஆர்டர் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் அந்த கட் பண்ணி இந்த ஒரு லைன் மட்டும் நான் ஜாயின் பண்ணி வச்சுருவேங்க. அப்போ தான் நம்ம கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்து, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ரன்னிங் வயர் தேவைப்படாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த கிராஸ் நாட்லேயே தான் நம்ம போட போகிறோம். வயர் எதுவும் தேவைப்படாது, கட் பண்ணுற வயர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. அதனால் அதை நான் கடகடன்னு நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு லைன் ஜாயின் பண்ணி வச்சுருவேன். ஒரு 10 கூடைக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரே அடியாக நம்மளால் அந்த கூடையும் மேக் பண்ண முடியாது. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சொருகி முடிச்சுட்டு நம்ம ஹேண்டிலும் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போனா தான் இல்லாட்டினா நம்மளுக்கு கழுத்து வலிக்கும். ஒரே அடியாக நம்ம போட்டோம்னா கையுமே நம்ம இன்சர்ட் பண்ணுறப்பயுமே சரி, ஹேண்டில் நம்ம இது குட்டியாக தானே இருக்குது கைப்பிடி. அதனால் நம்ம கழுத்து நம்ம ரொம்ப குனிஞ்சு போட்டோம்னா கழுத்தும் வலிக்கும். அதனால் நான் ஒரே அடியாக போட மாட்டேன். தனித்தனியாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 10 கூடையாக ஃபினிஷ் பண்ணி தான் நான் போடுவேங்க. அப்புறம் இந்த கிராஸ்கட் கூடையில் கண்டிப்பாக வயர் வேஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல் கிராஸ்கட்டு. நம்ம அந்த சைடு விடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்ல, அந்த இதில் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வயர் இதுக்கு வேஸ்டேஜ் ஆகும். வயர் வேஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம 4.25 அடி தான் அதுக்கு எடுத்திருக்கோம். அதை விட கம்மியாக எடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஷார்ட்டேஜ் ஆயிரும். மற்ற வயர் ஷார்ட்டேஜ் ஆயிரும். அதனால் அந்த மாதிரி எடுக்காதீங்க. கரெக்டான வயரை நீங்கள் எடுத்து இந்த அளவு நீங்கள் போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கூடையோட ஃபுல் மெஷர்மெண்ட் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட தனியாக வீடியோ இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோஸ் தாங்க நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் 4 வீடியோ லாங் வீடியோ வரும், 3 வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ வரும். அதனால் ஷார்ட்ஸே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.